Alhamdulillah. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுதான் குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து என்றாலும் இடையிலேயே கண்மணி நாயகம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்களிடம் அல்லாஹ்வின் அருள்மறையை எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று சொல்வார்கள். உங்கள் மீதுதானே அருள்மறை அருளப்படுகிறது என்று கேட்கிற போது இல்லை, என் மனம் அதை கேட்க பிறகு போத நான் கேட்க என் மனம் விரும்புகிறது என்று நாயகம் சொல்லி அல்லாஹ்வுடைய அருள்மறையை கேட்டு கண்கலங்கி கண்ணீர் வடித்தவர்கள் என்றெல்லாம் நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அருள்மறையை எத்தனை முறை கேட்டாலும் அது நமக்கு மேலும் மேலும் அவருடைய மன நிம்மதியை நம்பி தருவது என்ற அடிப்படையில் நம்புதாலே சபீர் உலமா சபையினுடைய தலைவரும் சபீருல் உலமா கல்லூரியினுடைய பேராசிரியருமாகிய எங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர் ஷபாகி மௌலானா ஏ முகமது ரஷ்தீன் தாவூதி அவர்கள் இப்பொழுது கலாத்துள்ளார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي
أرأيت الذي يكذب بالدين أرأيت الذي يكذب بالدين أرأيت الذي يكذب بالدين بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم عن صلاتهم ساهون الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون الذين هم يراءون الذين هم يراءون ويمنعون الماعون بسم الله الرحمن الرحيم ألم نشرح
لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ما شاء الله. وعليكم السلام. அடுத்ததாக வரவேற்புரை என்ற அடிப்படையில் இந்த நாள் மதரசாவின் பேராசிரியர் மௌலானா அப்துல்லா முகமது இஸ்மாயில் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தார். السلام عليكم ورحمة السلام ورحمة الله. الحمد لله الحمد لله. அல்லாஹ் நம்முடைய மாபெரும் கிருபையால் நமது மதரசா ஜாமியா இஹ்சான் உல்மியா வல் உலூம் மதரசாவினுடைய ஹிஃப்ல் பாட நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது ஜாமியா இஹ்சான் உல்மியா மதரசாவின் தலைவர் ஆன்மீக பேரொளி மௌலானா மௌலவி ஜமாலி ஹசரத் கிபிலா அவர்களையும் நமது அலை சபீல் உலமா உயர்வழி இயக்கத்தின் உலமா பெருமக்களையும் மதுரை வட்டார உலமா பெருமக்களையும் இன்னும் இந்த மதரசாவின் அழைப்பை ஏற்று சிறப்பித்து தருவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அகமகிழ்வோடு மதரசாவின் நிர்வாகிகளையும் இந்த மதரசாவிற்கு எப்பொழுதும் உபகாரியாக இருக்கக்கூடிய உபகாரிகளையும் பெருமனதோடு வருக வருக என்று வரவேற்பதில் அகமகிழ்ச்சி அடைகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. وعليكم السلام. அல்ஹம்துலில்லாஹ். பரக்கத் பொருந்திய இந்த நிகழ்விற்கு பல உலமா பெருமக்கள் மௌலானா அவர்களுடைய அன்பாளர்களை ஏற்று வந்திருக்கிறார்கள். அதற்கான நேரத்தின் காரணத்தை ஓரிரு வார்த்தைகள் ஒரு சிலருக்கு மட்டும் இங்கு பரக்கத்திற்காக துவாவிற்காக சொல்வதற்காக மஷரா செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத்துலமாவுடைய செயலாளரும் நம்பதாலை சபீருடன் மதரசாவுடைய தலைவருமாகிய ஷேகுல் கரீம் மரியாதைக்குரிய மௌலானா ஹஜ் முகமது ஜலாலுதீன் ஹதரத் அவர்கள் சில வார்த்தைகள் சொல்வார்கள்.
السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சி வந்தோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் நம்முடைய ஆசான்கள் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுடைய இஹ்திதாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிகழ்விற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மதரசாவினுடைய தலைவரும் இந்த நிகழ்வினுடைய தலைவருமான ஷேகுல் மஷாயிக் குருநாதராக இருக்கக்கூடிய ஷேகுனா ஷேகுல் தரீகத் அல்லாமா ஹதரத் பிலா தாமத் பரகாத்துஹு அவர்களே, இங்கே கொள்கை இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, இம்மதரசாவை ஷேகுல் தரீகத் ஹதரத் பிலா தாமத் பரகாத்துஹு அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய ஜாமியா இஹ்சானுல் உல்யா, ஜாமியா இஹ்சானுல் இஹ்வான் ஆகிய மதரசாவின் முதல்வருமான பாசத்திற்கும் சிறப்பிற்கும் உரிய மௌலானா மௌலவி அவர்களே, இங்கே ஆரம்பமாக திராத் ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய நம்புதாரி சபீருல் உலமா உயர்வழி இயக்கத்தினுடைய தலைவரும் நம்புதாரி சபீருல் உலூம் ஹிஃப்து மதரசாவினுடைய பேராசிரியர் விருந்தகையுமான மௌலானா மௌலவி ருஷ்டி தாவூதி ஹதரத் பிறந்தகை அவர்களே, இங்கே நிகழ்ச்சிகளை தொகுத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்புதாரி சபீருல் உலூம் மதரசாவினுடைய துணை முதல்வரும் நம்புதாரி மேற்கு பள்ளியினுடைய தலைமை இமாமுமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ்என் சையத் அபூதாஹிர் ஹஸரத் பிறந்தகை அவர்களே, எந்த ஒரு சூழலிலும் தன்னை மறைத்தே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்புதாரையிலே கிட்டத்தட்ட 60 உலமாக்கள் உருவாகுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்த நம்புதாரை கிழக்கு திருப்பள்ளியினுடைய தலைமை இமாம், ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய முன்னாள் செயலாளர், இந்நாள் துணைத் தலைவராக ராமநாதபுர உலமா சபை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் அப்துல் ரஹ்மான் மிஸ்பாஹி ஹதரத் பிறந்தகை அவர்களே, இன்னும் நிறைய உலமாக்களுடைய சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. நேரத்தின் அருமை கருதி ஒரு சில வார்த்தைகளை மட்டும்
இங்கே நான் துஆவை நாடியவனாக மீண்டும் ஒரு முறை ஸலாத்தை கூறிக்கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இப்பொழுது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கிறதே, இது எப்படிப்பட்ட நிகழ்வு என்று சொன்னால், பொதுவாகவே ஒரு பொருள் அது எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையில் இருக்குமோ அது சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உயர்வானது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ரமுன்னாஸாக இருந்தார்கள். எனவே அவர்களுடைய உம்மத்துகளாகிய நாமும் மற்ற ஏனைய சமுதாயத்தை விட அக்ரமுல் உம்மாவாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய நிஸ்பத், நம்முடைய தொடர்பு அது அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏற்பட்டிருக்கிறது. அது போன்றுதான் எத்தனையோ வேதங்களை அல்லாஹ் அருளினான். அல்லாஹ் அருளிய வேதங்களிலேயே மிக சிறப்பான, மிக உன்னதமான, எல்லா காலத்துக்கும் பொருந்தும்படியான, எந்தவித மாற்றத்திற்கும் இடமில்லாத ஒரு வேதமாக அல்லாஹ் அல் குர்ஆனை ஆக்கி வைத்து விட்டார். அல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் சத்தியமானவை. அஸ்தகுல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ். பேச்சுக்களிலேயே மிக உண்மையான பேச்சு எது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட எதுவுமே பொய் கிடையாது. லா ரைப ஃபீ. அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கு இடப்பாடு கிடையாது என்று இறக்கி வைத்த ரப்புல் ஆலமீன் அவனே அதை பற்றி அத்தாட்சியாக சொல்லி இருக்கிறான். இந்த குர்ஆன் யாரோடு தொடர்பு கொண்டது? அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் புறத்திலிருந்து வஹீயாக அருளப்பட்ட வேதம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயாக அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய தொடர்பு நபிகளாரோடு இருக்கின்ற காரணத்தினால அந்த அருள்மலை குர்ஆனை தன்னுள் யார் ஆக்கி கொண்டாலும், அதனுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டாலும், அவர்கள் அத்துணை பேருமே சங்கைக்கும் சிறப்பிற்கும் உரியவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை மரணம் செய்தவர்கள், குர்ஆன் உடையவர்கள் நாளை மறுமையிலே உயர்ந்த மலக்குமார்கள், சங்கைமிக்க மலக்குமார்களோடு அவர்கள் பவனி வருவார்கள். அவர்களோடு சேர்த்து அவர்கள் இணைக்கப்படுவார்கள், எழுப்பப்படுவார்கள். அது மட்டுமா, குர்ஆனை ஒருவர் மரணம் செய்து அதனுடைய ஹலாலை ஹலால் என்று விளங்கி, ஹராமை ஹராம் என்று விளங்கி, ஏவல்களை எடுத்து நடக்க, தடுத்தல்களை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய கட்டத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் புறத்திலிருந்து நாளை மறுமையில் அந்த ஹாஃபிதை يقرأ ورتل كما كنت ترتل في الدنيا. குர்ஆனை ஓது, குர்ஆனை ஓது. உன்னுடைய அந்த குர்ஆனை தஜ்வீதின் முறைப்படி ஓது. குர்ஆனை ஓதுறது மட்டும் பார்த்தால் அதை எழுத்து உச்சரிப்புகளோடு ஓதுறதுங்கிறது மிக தேவையான ஒன்று. அவர்கள் ஓதி காட்டினார்களே, 7 முறையில அருள்மறை குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. கேட்பதற்கு எவ்வளவு இங்கிதமாக இனிமையாக இருக்கின்றது. இதை அல்லாஹ் ரசிக்கிறான். இனிமையான குரலில தர்தீலின் பிரகாரம், தஜ்வீதின் பிரகாரம் குர்ஆனை ஓதக்கூடியவருடைய குரலை அல்லாஹ் அவ்வளவு அதிகமாக செய்வதற்கு கேட்கிறான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளைக்கு மறுமையில் ஒரு ஹாஃபிதுல் குர்ஆனை பார்த்து சொல்லப்படும், ஓது, தஜ்வீத் முறைப்படி ஓது, ஓதிக்கொண்டு உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொண்டே செல், உயர்த்திக் கொண்டே செல். எதுவரைக்கும் அவர் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருப்பாரோ அதுவரைக்கும் அவருடைய அந்தஸ்து கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும், உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை மன்னன் செய்தவர்களுடைய பெற்றோரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான்.
உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா. மறுமை நாளையிலே பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கியாமத் வரைக்கும் எத்தனை கோடான 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 கோடி மக்கள் வருகை தந்திருக்கிறார்களோ தருவார்களோ அத்தனை பேர் முன்னாடியும் அல்லாஹ் ஹாஃபிதுல் குர்ஆனுடைய தகப்பனை கூப்பிட்டு தாயை கூப்பிட்டு என்ன கண்ணியப்படுத்துறான்னு சொன்னா ஒரு கிரீடத்தை அல்லாஹ் தஆலா அணிவிக்கிறார். அந்த கிரீடம் எப்படிப்பட்ட பேரழகு பிரகாசம் என்று சொன்னால் உலகத்துல சூரியன் எப்படி பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது உலகத்துல, அது மாதிரி அந்த கிரீடத்தினுடைய பிரகாசம் விசாலமானதாக இருக்கும், பிரகாசித்துக் கொண்டு இருக்கும் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஃபக்திரு மரணம் செய்த ஒரு பெற்றோருக்கு இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனை மரணம் செய்தவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது நிதானித்துக் கொள்ளுங்கள் என்று முடிவை உம்மத்திடத்தில் விட்டுவிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான சிறப்பான அரபு ஒரு பொருளோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிற போது அந்த பொருளினுடைய மகத்துவத்தை பொறுத்தே தொடர்பு வைக்கக்கூடியதனுடைய அந்தஸ்து உயர்கிறது. அந்த அடிப்படையில இப்ப நாம் கூடி இருக்கக்கூடிய இந்த சங்கமம் இருக்கிறது, இது குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல இந்த கூட்டம் மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை கொண்டதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டல்கள், ஆன்மீக ரீதியில மக்களை எல்லாம் பண்படுத்தி பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஷேக் தரீகத் ஹதரத் கிப்லா அஹ்மத் பரகாத்துஹு அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய ஒரு அவையில நாம் பங்கு கொண்டதுங்கிறதுக்கு 100 அலா 100, ஒரு பிரகாசத்துக்கு மேல் இன்னொரு பிரகாசம், ஒரு பிரகாசத்துக்கு மேல் இன்னொரு பிரகாசம். அல்லாஹ் அருள் செய்தார் புரிவானாக. இந்த நடக்கக்கூடிய இந்த சபை இருக்கிறது, இப்போ குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒரு நிலைப்பாட்டில் ஒன்று கூடப்பட்டு இருக்கிறது. குர்ஆனை ஒருவர் முடித்து துஆ செய்தால் அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அவ்வளவு ஒரு பெண்ணும் பெரும் பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு அவையில நாம் இருக்கிறோம். ஒரு ஹாஃபிதை பொறுத்த வரைக்கும் அவர் குர்ஆனை மனனம் செய்வதற்காக வேண்டி ஒரு சில வருடங்களை எடுத்துக்கொள்வார். ஒரு 3 வருடம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த 3ஆண்டு காலத்துக்குள்ளாக அவர் அருள்மறை குர்ஆனிலே இருக்கக்கூடிய 6666 வசனங்களை ஒரு ஆய்வின்படி கிட்டத்தட்ட 1,00,000 தடவைக்கும் மேலாக அவர் ரிப்பீட் பண்ணினால் தான், திரும்ப திரும்ப ஓதினால் தான் அவர் ஹாஃபிதாக முடியும். புதுப்பாடம் என்ற ரீதியில பிறகு அந்த முதலால் கொடுத்த பாடம், அதுக்கு முன்னால் கொடுத்த பாடம், அவைகள் எல்லாம் இணைத்து சொல்லக்கூடிய சமப்பாடம் என்ற ரீதியில பிறகு ஒரு ஜுஸு முடித்து விட்டால் ஒவ்வொரு நாளும் பழைய பாடம் என்ற ரீதியில திரும்ப 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 அவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார். ஒரு 3 ஆண்டு காலத்துக்குள்ளால பொதுவாக ஒரு ஹாஃபிஸ் உருவாக்கப்படுகிறார் என்று சொன்னால் 1,00,000க்கும் மேற்பட்ட தடவைகள் அவர் குர்ஆனை முடித்த ஒரு பாக்கியத்தை பெறுகிறார். அவருக்கும் எவ்வளவு பெரிய நன்மை கொடுக்கப்படும், அவரை ஈன்றெடுத்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய நன்மை கொடுக்கப்படும். அவரை உருவாக்குவதற்காக வேண்டி தங்களுடைய பொருளை, தங்களுடைய காலத்தை, நேரத்தை, உழைப்பை செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள், நலவந்தர்கள், நிர்வாகிகள், அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் பதிவு செய்யப்படும். பெரும் ஒரு பாக்கியமான ஒரு நிகழ்வுல நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷேக் தரீகத் ஹதரத் கிப்லா அவர்களுடைய பொருட்டை முன்வைத்து நாம் இந்த சபையில கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறோம், முறையிடுகிறோம். அல்லாஹ் இந்த சபையை கபூல் செய்தால் புரிவானாக. மதரசா கியாமத் வரைக்கும் தொன்று தொட்டு தொய்வின்றி
நாளுக்கு நாள் நல்ல வளர்ச்சி பரிமாணத்தோடு மேலோக்குவதற்கு அல்லாஹ் திருவை செய்தார் புரிவானாக. இவ்விடத்தில் ஓதக்கூடிய பிள்ளைகள் அதிகமாக ஹாஃபில்கள் உருவாக்குவதற்கு அல்லாஹ் வாணிகளாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக இங்கே வந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் கபூல் செய்தார் புரிவானாக. இதற்காக உழைக்கக்கூடியவர்கள், பாடுபடக்கூடியவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள் அத்துணை மக்களையும் வல்ல ரஹ்மான் தனக்கு நெருக்கத்தில் பக்கத்தில் நாளை மறுமையில வைத்துக் கொள்வானாக. அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தர் புரிவானாக என்று இந்த நேரத்தில் துஆ செய்து கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வரஹ்மத்துல்லாஹி ஃபீக்கும். அடுத்ததாக நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இருந்திருக்கிற பிரியப்பட்ட நேச்சர்கள் மௌலானா சங்கீக்குரிய அபூதரணிய ஃபைசி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் துவாவாக சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஸல்லு அலா நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸல்லம். படைப்புகளிலே மனிதர் படைப்பு மிகவும் அற்புதமான படைப்பு. அந்த படைப்பிலே படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் படைப்பு. அதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார் வழிமாறக்கூடிய அந்த வழியில வந்து அவர்களை பின்னோக்கி முன்னோக்கி நடக்கக்கூடிய அந்த ஒரு விதலை கட்டுக்கோப்பிலை வைத்தாலே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் படைப்பு. இப்பொழுது அதிகமாக பேசவும் முடியாது என்றால் பசி 7லிருந்து 75 இருக்குது. அதனால அதிகமாக பேச டைம் இல்லை. ஆனாலும் சொர்க்கத்தில் நுழைந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்ல சொல்லும். ஏன்னு சொன்னால் சொர்க்கம் என்றால் குர்ஆனை மனனம் செய்வதற்கு உண்டான மக்கள் இருக்கக்கூடிய நீங்கள் அங்கே இன்னும் வழிமாறுகளாக இருக்கக்கூடிய ஷேகள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த எவர் நுழைந்தாரோ அவர் சொர்க்கவர். ஹதீஸ்கள் ஆலிம்களில் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இன்னைக்கு ஓதி இன்னும் உங்களை கொண்டு பல மக்கள் ஆலிம்களாக வர வேண்டும், வழிமாறுகளாக வர வேண்டும், ஆன்மீக பந்தத்தோடு வர வேண்டும். இன்னும் இந்த சனர்களுடைய அவர்களிடத்தில் காலையில் கேட்கும்போது ஓதி என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் விவசாய அந்த மாதிரி நான் கற்றதை கற்றுக் கொடுப்பேன். அருமையானவன். அடுத்தது இந்த உலகக்கல்வியில் நண்பர் சித்தி கேட்டார், உலகக்கல்வியில் என்ன செய்யணும்? அது வந்து விவசாயம் என்ன சொல்றாங்கன்னா அது செய்யணும். எனக்கு அந்த ஐடியா இல்லை. அப்போ என்ன அளவுக்கு அதனுடைய மக்கள் சின்ன பிள்ளையர் பரிவாரம் இந்த நிகழ்ச்சி இங்கே வந்து எல்லா மதரசாக்களும் இருக்கு. எல்லா மதரசா நான் வந்து ரொம்ப சந்தோஷம். என்னை கூட்டிகிட்டு இதற்கு காரணமாக இருந்த தம்பி ஆஜி ஒவ்வொரு காக்காடுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு வயசு கூட இருக்கிறதுனால அவர் தம்பி ஆஜி சரியா. அதனால அவங்களுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா அல்லாவுக்கே எல்லா பக்கம். அதனால நம்ம இன்னும் நிறைய பேசலாம். பசிங்கிறத விட்டுட்டு எல்லாருமே வந்து உஸ்தாத் உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கும் இந்த துணியா இருக்கிற வரையும் யாருக்கு நாள் வரையும் இன்னும் வரக்கூடிய மக்களை எல்லா மக்களுக்கும் நல்ல நிச்சயத்தை கொடுத்து உங்களை போன்றவர்கள் இன்னும் உருவாக்க வேண்டும். அதில் இந்த கட்டடத்துக்கு நிதியாக கொடுத்தவர்கள், இந்த கட்டடத்துக்கு உழைத்தவர்கள், இங்கே யார் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ இந்த உஸ்தாத்மார்கள் அவர்களுக்கு இன்னும் என்ன மனத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை சிறப்பான பாக்கியத்தை தந்து அவர்கள் என்றென்றும் எப்பொழுதும் சிறப்பாக வைப்பதற்கும் சேகனா அவர்களுக்கு நீர் தயாரிக்கும் சரீர சுகத்தையும் பாக்கியத்தையும் சந்தோஷத்தை சதா தமிழர்களுக்கு திருவிழி அமைச்சு செய்வார். யாரெல்லாம் இந்த பாக்கியத்தை இந்த ரப்பு உண்மைக்கு எல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் அது ஒரு பேரற்புதம். அதை இறக்கி அவருடைய அல்லாஹ்வே அதை பாதுகாப்பதாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார்.
நாம் பார்க்கிறோம், இது அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் அருளால் கிருபையால் மட்டும்தான் ஒருவர் குர்ஆனை ஹிஃப்து செய்து முடிக்க முடியும். ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நாம் அவருக்காகவும் துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளாக ஹாஃபிஸ்களை உருவாக்க வேண்டும். இந்த மதரசாவுக்கு முக்கிய காரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். உலக புகழ்பெற்ற ஒரு மதரசா தேவபந்த் மதரசா என்பது நமக்கு. அந்த மதரசாவில் இருந்த ஒரு மாபெரிய ஷேக் பேராசிரியர் மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் நினைவாற்றலை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் வாழும் காலத்தில் ஒரு தடவை எகிப்துக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார்களாம். அங்கிருந்த மிகப்பெரிய ஒரு நூலகத்தில் போய் கிதாபுகளை அவர்கள் முத்தாலா செய்திருக்கிறார்கள். கல்வி தேட்டமுடையவர்கள், பெரிய கல்விக்கடன் 1000 பக்கங்களை கொண்ட ஒரு கிதாப். அற்புதமான செய்திகள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பொறுப்பாளரிடம் போய் கேட்டார்களாம், எனக்கு இந்த பிரதி வேண்டும் என்று கேட்டார்களாம். அவர்கள் சொன்னார்களாம், படிக்கலாம், எங்கும் எடுத்துச் செல்வதற்கு அனுமதி. அப்பொழுது இப்போது நவீன காலத்தில் இருப்பதை போன்று ஜெராக்ஸ் எடுத்துக் கொள்ளவோ இது போன்ற ஸ்மார்ட் போன்களோ கிடையாது. அப்போது அவர்கள் முடிவு செய்து 3 நாள் அங்கு தங்கி இருந்து அந்த 1000 பக்கங்களையும் அப்படியே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மனனம் செய்துவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். செய்துவிட்டு இங்கு வந்து அதை அப்படியே அந்த கித்தாபை கைப்பட எழுதி அங்கு பொறுப்பாளர்களுக்கு அனுப்பி ஒரே ஒரு உதவி எனக்கு செய்யுங்கள், அந்த அசல் பிரதிக்கும் நாம் எழுதியிருப்பதற்கும் சரிபார்த்து ஏதேனும் தவறு பிழைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் அச்சு அசலாக அப்படியே இருக்கிறது, எந்த பிழையும் இல்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அப்படிப்பட்ட மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் இது போன்ற ஒரு ஹிஃப்து மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவிலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பேசுவதற்காக தேவி அழுதார்களாம். என்னவென்று சொல்லுகிற போது அவர்களே விளக்கம் சொன்னார்களாம், இப்படியெல்லாம் ஹிஃப்து ஆற்றலை பெற்ற நான் அந்த குர்ஆனை ஹிஃப்து செய்யக்கூடிய தௌஃபீக் எனக்கு கிடைத்தது. அல்லாஹ் அக்பர். எனவே இன்றைக்கு 7 வயது பிள்ளை, 5 வயது பிள்ளை, 4 வயது பிள்ளை கூட அல்லாஹ்வின் அருள்மறையை முழுமையும் பாட வைத்து இன்றைக்கு தகவல்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே எத்துணை முயற்சி நாம் செய்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டமும் அவனுடைய தனிப்பெரும் கிருபை இருந்தால் மாத்திரம்தான் அவன் அருள் முடியும். அந்த அருளுக்கு சொந்தக்காரராக நம்முடைய அன்பு பிள்ளை இங்கு இருக்கிறார்கள். குர்ஆனை மனனம் செய்து முடித்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இவருடைய ஹிஃப்தையும் கடைசி வரையிலும் அது பாதுகாக்கக்கூடியதாக எல்லா சமூகத்திற்கும் மனித சமூகத்திற்கும் பயனுள்ளதாக ஆக்குவதோடு இந்த மதரசாவிற்கு யாரெல்லாம் எந்தெந்த வகையிலெல்லாம் உதவி கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பேரருளை பாக்கியங்களை குறைவர நிறைவாக வழங்கிடுவானாக இம்மையிலும் மறுமையிலும் என்ற ஒரு துஆவோடு அல்லாஹ் மஜ்அல் மதரசத்தனா ஹாதிஹி தாயிமத்தன் ஆஃபியத்தன் சாலிஹீன். اللهم اجعلنا من المتعلمين الذين يتعلمون العلوم بفضلك الكريم என்கிற நிறைவான துஆவோடு இன்ஷா அல்லாஹ் மதரசாவுடைய சிறிய ஒரு அமைப்போடு நம்முடைய மதரசாவுடைய முதல்வர்கள் என்கிற மற்ற நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அருமையானவர்களே, நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சில நிகழ்ச்சிகளை நாம் நன்றி உணர்வோடு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி செலுத்துவது உங்களுக்கு அதிகப்படுத்துகிறோம் என்று குறிப்பிடுகிறார். அந்த வகையிலே வீழ்ச்சிக்கக்கூடியவர்களிலுமான அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்னுடைய ஆன்மீக தந்தையவர்கள், என்னுடைய ஆசிரியர் பெருந்தகைகள், இன்னும் இந்த மதரசாவுடைய நிர்வாக பெருமக்கள், இந்த நிர்வாகத்தை தலைமை ஏற்று என்னையும் இந்த நிர்வாகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை, ஆன்மீக பெருந்தகை, கண்ணியத்திற்குரிய கொடுத்தூர் பாபா அவர்கள். அவர்களை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளை நானும் சொன்னால் அது நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு தகவலை குறிப்பிடுகிறேன். அருமையானவர்களே, நாடறிந்த நாவலர்கள் என்னுடைய ஆன்மீக குரு அவர்கள். அருமையானவர்களே, தஞ்சையிலே ஒரு ஆளின் பிறந்தவர்.
அவர்களிடம் சென்று எங்கள் பாபாவுடைய முரீத் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுக்கு விளக்கம் எதுவும் அபசகுணமாக கனவாக இருக்குமோ என்று பயந்து போய் அந்த ஹதரத்து பிறக்கதை அவர்களிடம் சென்று கேட்ட பொழுது அதற்கு அவர்கள் தேங்கி அழ ஆரம்பித்து விட்டார்கள். இவருக்கு பயமாகிவிட்டது, நான் நினைத்தது போன்று அது அபசகுணமான கனவுதானோ என்று பயந்து விட்டார்கள். அவர்கள் சொன்னது தகவல் இது. அதற்கு சொன்னார்கள், இல்லையப்பா, நீங்கள் நினைத்தது போன்று அது அவசரமான கனவு, ஒரு நல்ல கனவு. நான் ஆய்வு பிறந்ததை ஷரியத்துடைய பார்வையிலே உங்கள் ஆன்மீக குருவை கண்டு கொண்டிருந்தேன். இவர்கள் எந்த அளவிற்கு கபூலியத்தானவர்கள் என்று தெரியவில்லையே என்ற ஒரு சந்தேகம் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்தது. அல்லாஹின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்துவிட்டான். இந்த ஜமானிலே உயர்ந்த மக்காமிலே உங்களுடைய ஆன்மீக குரு இருக்கிறார்கள் என்று அதற்கு பின்னால் அதிகமான என் ஆன்மீக தந்தையோடு தொடர்பில் இருந்தார்கள் என்று நான் கேள்விப்பட்ட ஆமறிந்தேன். அருமையானவர்களை, அப்படிப்பட்ட ஒரு குருவை அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியாக ஆகி தந்திருக்கிறான். அல்லாஹ்வை அடைகின்றது வரைக்கும் அவர்கள் கடன் பிடித்து கரை சேர்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்தல் புரிவானாக. நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அருமையானவர்களே, அடுத்ததாக நிகழ்ச்சியினுடைய ஒத்தாய்வு கண்ணியத்திற்குரிய ஆகல் பக்கத்தை உடைத்தவருடைய ஆன்மீக தந்தை நிர்வாக தங்கள் முன்னர் பாலத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் நன்றி உணர்வோடு இங்கே கட்டடத்திற்கு வாடகை கட்டடத்திலே நாங்கள் அங்கும் இங்கும் அலக்களிக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டம் கூட ஒரு நாள் 500 ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி செலவழித்த காலம். அந்த காலத்தில் கண்ணியத்திற்கு அவர்கள் தங்களுடைய மச்சான்மார்கள் நண்பர்களிடத்தில் நபர்களை கொண்டு சென்று என் ஆன்மீகத்தை வழிகாட்டுகிறார்கள் என்று சொல்லி பல லட்சம் ரூபாயை இந்த நிர்வாகத்திற்கு கட்டிடமாக பள்ளியாக கட்டித்தர உதவியாக இருந்த நண்பர்கள் அவர்கள். இன்னும் கட்டட கமிட்டியாக என் ஆன்மீக தொகையின் மேற்பார்வையை நியமிக்கப்பட்ட கண்ணியத்திற்குரிய நாச்சியார் அவர்கள் கட்டிட கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையை வெளியுறவில் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஆன்மீக தொகையின் மேன்மையான கவனத்திற்கும் தங்களுடைய கவனத்திற்கும் ஒரு தகவலை பரிமாற விரும்புகின்றேன். இந்த மதரசா தரப்புகளா நேரத்திலே முந்தைய நாள் திக்கருடைய மஜ்லிஸ்களும் 2வது நாள் நிகழ்ச்சியில் திறப்புகளா நிகழ்ச்சி நடந்தேறியது. இரண்டிற்கும் என் தந்தை அவர்கள் விலகை தந்தார்கள். ஆன்மீக குரு அவர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியிலே விலகை தந்தார்கள். உடல்நிலைகள் முடியாத ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள், என் பிள்ளை நிகழ்ச்சி என்ற உரிமையோடு வந்தது இன்றும் என் உள்ளத்திலே நிகழாடி கொண்டிருக்கிறது. நன்றி உணர்வோடு அந்த நேரத்திலே ஹாஜியார் அவர்களுடைய மகளார் மரியா என்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி அதீத தீனுடைய விஷயத்தில் ஆர்வம் உள்ளவர். இங்கே அந்த திக்கருடைய மஜ்லிஸில் வந்த பெண்களுக்கு உணவு ஏற்பாடு செய்வதற்கு அவர்களும் அவர்களுடைய தாயாரும் நின்று நன்று பரிமாறினார்கள் என்ற தகவல் கேட்டாக அமைந்தது. ஆனால் இன்று அந்த இளவல் நம் இடத்திலே இல்லை. அவர்கள் சமீபத்தில் ஒவ்வாறாகிவிட்டார்கள். அவர்களுக்காக அவர்களுடைய ஆன்மீக தந்தை அவர்கள் செய்தார்கள். இப்பொழுது குர்ஆன் இப்பொழுது படைப்பார்கள். அதற்கு பின்னால் என்னுடைய ஆன்மீக தந்தையுடைய ஆசி உரையை தொடர்ந்து அந்த இளவர்களோடு சேர்ந்து இந்த மதரசாவிற்கு உதவியாக இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய தரீகத்துக்கு மஷாயிக்குமார்களுக்கும் இந்த நன்மைகளை சேர்த்து வைப்பார்கள் என்று பணிவோடு தங்களுக்கு கேட்டுச் சொல்ல நாம் வழிபெறுகிறேன். இப்பொழுது இந்த இளவர்கள் இப்பொழுது குர்ஆனை கடைசியாக அந்த எங்களுடைய பாடத்தை ஒப்படைக்கிறார்கள். என் குருவினுடைய அனுமதி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله ملك السماوات والأرض ويوم تقوم الساعة يومئذ يخسر المبطلون. وترى كل أمة جاثية كل أمة تدعى إلى كتابها اليوم تجزون ما كنتم تعملون. هذا كتابنا ينطق عليكم بالحق إنا كنا نستنسخ ما كنتم
ويدخلهم ربهم في رحمته وذلك هو الفوز المبين. وأما الذين كفروا أفلم تكن آياتي تتلى عليكم فاستكبرتم وكنتم قوما مجرمين. وإذا قيل إن وعد الله حق والساعة لا ريب فيها قلتم ما ندري ما الساعة إن نظن إلا ظنا وما نحن بمستيقنين. وبدا لهم سيئات ما عملوا وحاق بهم ما كانوا به يستهزئون. وقيل اليوم ننساكم كما نسيتم لقاء يومكم هذا ومأواكم النار وما لكم من ناصرين. ذلكم بأنكم اتخذتم آيات الله هزوا وغرتكم الحياة الدنيا فاليوم لا يخرجون منها ولا هم يستعتبون. فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العلي العظيم. ما شاء الله لا حول ولا قوة إلا بالله. ما شاء الله. अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि ताला नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम. பல்வேறு தகுதிகளுக்கும் சிறப்பும் பொறுப்பும் உடைய மாபெரிய மார்க்க மேலர்கள் அறிஞர் பெருமக்கள் நாளை பெருமக்கள் எல்லாம் வருகிறது. அதற்கு இந்த நிறுவனத்துக்கு உறுதுணையாக உறுதுணையாக உயிராக நினைத்து அருமாறு பெருமாறு படுகின்ற இதனுடைய நிர்வாகத்தை நடாத்தி செல்கிறவர்களுக்கும் அடுத்து மனிதர்களை போன்று முகமலர்ந்து அகமலர்ந்து வீட்டிருக்கிறீர்கள். நீங்கள் புறப்பார்வை அற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் அகப்பார்வை பெற்றவர்கள். புறப்பார்வை பெற்றவர்களாக இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பார்த்து ஓதுகிறதில்லையே, பார்த்திருக்கிறார்களா? பார்த்து ஓதுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பார்த்து ஓதுகிறது. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு அகத்தூதி உங்களுக்கு தந்திருக்கிறார். அல் அத்தா அலைஹி ஸாலிஹீன் மின் தர்லம் யகும் ஷையம் அதுக்குறான். திரும்ப அல்லாஹ் சொல்கிறார், ஒரு மனிதன் என்று ஒரு எளிமை இல்லாமல் ஒரு காலம் இருந்தது. நாம் தான் உங்களை உருவாக்கணும். அது உருவாக்குகின்ற தருணத்தை சொல்கிற பொழுது தாயின் கருவறையிலே 2 நீர்கள் சங்கமிக்கிறது. தந்தை நீரும் தாய் நீரும் சிக்கிர நீரும் சுரவி நீரும் ரெண்டும் சங்கமிக்கிறது.
அந்த சங்கமித்து உருவெடுக்கின்ற தருணத்தில் எதை முதலில் வழங்குகிறான் அல்லாஹ் என்றால் செவிப்பொருளை தான் வழங்குகிறான். அதற்கு பிறகுதான் பார்வை புறந்திருக்கிறது. எதை முதலில் உங்களுக்கு அல்லாஹ் தாரா பார்வையை பெற்றவராக இருந்தாலும் அகப்பார்வை பெற்றவர்களாக உங்களை அல்லாஹ் தாரா ஆக்கி அமைத்திருக்கிறான். இதுக்கு மேலும் நாம் விளக்கம் சொல்வதாக இருந்தால் மணி மூளை வாங்கிவிட்டது. நீங்கள் வல்லலாம் சொல்வீர்கள் ஒன்று வாடி விதைக்கு வாடியை பயிரை கண்டுதான் அவரினார். நான் உங்கள் வாடி முகங்களை கண்டு நானும் வாடுகிறேன் நண்பர்களே தெரிவித்துகிறேன். இது அல்லாஹ் சாண ஒத்தாரா இந்த நிறுவனத்தை இந்த தேவையில்லாமல் போகிறார் நல்லா காப்பாற்ற வேண்டாம் அச்செல்லாம் படித்தவையெல்லாம் எனக்கு ஏற்புடையவில்லை ஏற்புடையவில்லை. என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் நீங்கள் தெரிஞ்ச வேலை தான் இப்படி வாழ்க்கையில் பல சிரமங்கள் காலுக்கு சிறப்பு இல்லாமலும் கொடுத்தோடை இல்லாமலும் கால் சுடுகிறது என்று காலுடைய அந்த வெப்பத்தை தாங்கிக் கொண்டதற்கு ஆதரவுகளை எல்லாம் கட்டி மஸ்தானை தேடி அவர்களை தேடி இவர்களை தேடி இப்படி நாம் ஒரு தாய் முகம் தெரியாதவர் எனக்கு அண்ணன் தம்பி தமக்கை தங்கை இப்படிப்பட்ட சூழல் இல்லாதவர். எனவே அல்லாஹ் அர்த்தமானிகள் வம்சம் பண்ணி பார்த்த ஆளுங்கள் அப்படி எல்லாம் செய்கிற சாதாரணமான குடும்பம் வியாபாரிகள் குடும்பம். எனவே அல்லாஹ் அவன் என் மீது உண்டான ஒரு கருணை காரணமாக அவற்றை எல்லாம் ஒரு படிப்பாக நினைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சியில் கூட பங்கு பெறுகிற பொழுது சொன்னேன், பேராசிரியர்கள் பெருத்த படித்தவர் வந்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு என்னை தலைமையாக போட்டு அவரை வார்த்தையாக போட்டிருந்தார்கள். அப்போது கூறினேன், இனிமேல் இது போன்ற கல்யாண பத்திரிகைகள் எடுத்திருக்கிறார். அவரின் பேராசிரியர் அவருடைய தலைமையில் என்னை பேச அழைக்க அவர் படித்தவர் பண்பட்டவர் பேராசிரியர் இருந்தவர் பெரிய தேசிய அளவில் பெரும் பொறுப்புகள் இருந்தவர் அரசியல் பல்வேறு துறையில் இருந்தவர். நான் சாதாரணமாக ஆழ்மாடி கேட்பவர் ஆட்டு வண்டி ஓட்டுவர் கூட்டி வண்டி ஓட்டுவீர்கள் கலப்பு எடுத்துக்கொண்டு ஓடுவேன். எனக்கு சாணி ஒன்றுதான் சந்தனம் ஒன்றுதான் அது சாணியாகி கூட நிற்க மாட்டேன். ஒரு பணி வேலை செய்ய வேண்டும் அப்படித்தான். எனவே அல்லாஹ் அமீர் அவர்களுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைத்ததால் 7 பல்கலைக்கழகத்திலேயோ கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தால் பட்டம் பெற்றார்கள். ஆளுமைக்குத்தான் நபிப்பட்டம் பெற்றார். எந்த நபிமார்களும் ஆடை தூக்காதவர்கள் பெறுவதை வரலாற்றை பார்க்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அது ஒரு பக்குவம் இருக்கிறது. அது ஒரு நல்ல பண்பாட்டை வளர்க்கிறது. இது அந்த அடிப்படையிலே இந்த தேவையில்லாம காப்பாற்ற வேண்டும். அப்பெல்லாம் கைது உள்ளவர்கள் அதற்கு அல்லாவை போடலாம் சல்லாசத்தை போடலாம். அது பெற்றிருக்கின்றது பார்வை இல்லை என்பதை தவிர்த்து உங்கள் விசேஷமான ஒரு ஆற்றில் அல்லா வைத்திருக்கிறது நேரடியாக. அதற்கு பிறகு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சந்தித்தார்கள். வழக்குகளை பற்றி யாரும் பேசுவதே இல்லை. ஆமக்கு பில்லாஹி வ மலாயிகத்திஹி சின்ன பத்தி அதை பத்தி எல்லாம் இது பேசுறாங்க. அது நமக்கு தேவையும் இல்லை, அது டாக்டர்களும் தேவையும் இல்லை. இன்னும் ஈமான் கொண்டாதான் அவங்களுக்கு ஈமான் ஈமான பொருள் கிடையாது. மலக்குகள் அவர்களுடைய படைப்புக்கு அவர்களுக்கு நமக்கு வேறுபாடு. மலக்குகள் ஆணுகளும் பெண்ணும் இல்லை, உட்படைத்தன்மை இல்லாதவர்கள், மனைவி மக்கள் இல்லாதவர்கள், பெண்ணுக்களை இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் மலக்குகள். சொல்லவார்கள் மனைவி மக்கள் உள்ளவர்கள், பெண்ணுக்களை உள்ளவர்கள், உட்படைத்தன்மை உள்ளவர்கள். எப்படி குரானை ஓதுங்கள் என்றால் சொன்னார்கள் தவிர எல்லா வசனையும் ஓதியா கொடுத்தார்கள். வரவில்லை மாமியான காலில் ஓதியவன் என்று என்றார்கள். சற்று கட்டுப்படுத்தார்கள். அடுத்து சொன்னார்கள் மாமியான காலில் இல்லை எல்லாரையும் சற்று இருக்கினார்கள். அப்புறம் நெருக்கி படித்தார்கள், ஓடிவிட்டார்கள். அதாவது அவர்களுடைய இதயத்தையும் சல்லுபாசத்துடைய இதயத்தின் கல்வையும் இறுக்கி ஒன்றாக நினைத்து பதிவானதான் திருப்பவான்.
அதுபோல நீங்கள் பார்த்து குர்ஆனின் மூலமாக அதை படிக்காமல் எழுதி பார்த்து படிக்காமல் அகத்து நேரடியாக உங்களுக்கு திருமணி அல்லாஹ் அது இறைக்கு அருள்வதை போன்ற வருகின்ற ஒரு ஆற்றலை தந்திருக்கிறார். பழகினார் மாட்டார்கள். இதில் அல்லாஹ் நல்ல இன்னொரு முறை நாம் சந்திக்கிற பொழுது தெளிவாக பேசலாம். பேசுவதற்கு கேட்பதற்கு இறையில் இருக்கின்ற நேரம் பசிக்கிறது, மயக்கம் வாடி விட்டு ஆடிவிட்டது. அல்லாஹ் நல்ல இந்த நிறுவனம் தூய்மையான நிறுவனம். அதற்கு இத்தனையோ சிந்தனைகளாகலாம் யாருக்கும் மாத்திராம ஒரு சிந்தனை. எத்தனை பேர்கள் இல்லாதவர்கள் ஈமான் இஸ்லாத்திலே பிறந்து வந்தவர்கள் எல்லாம் திருவண்ணாமலை கோயிலை பார்க்கிறோம், காத்திருக்கிறார். அதே போல சிலர் மதமாறி எப்படி எப்படியெல்லாம் சென்று விடுகிறார்கள். இது யாருமே ஒரு கண்டவராக கண்டுள்ளாமல் விடப்பட்ட ஒன்று. அதற்கு கல்வியை அல்லாஹ் பிரதிபலிக்க செய்து உதிக்க செய்து உணர்வுகளை உணர்ச்சி மூலமாக வற்பல அவர்கள் வளர்ந்து வந்தவர் பணியில் கவனித்துக் கொண்டேதான் இருக்கு மக்களுக்கு மத்தியிலே. அதற்கிடையில் வெவ்வேறு சிந்தனை உள்ளவர்கள் இப்படியெல்லாம் பல ரோகங்களோடு பார்த்து இப்படியெல்லாம் அதுதான் தனிமனிதர்கள் அடிக்கடி வந்து விடுவார்கள், சொல்லுவார்கள். ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படார்கள் என்று எனக்கு நல்ல பொறுப்பான நல்ல துணை நண்பர்கள் தொலையாளர்கள் அதற்கு துணையாக செலவிடுகிறார்கள். இது இன்ஷால்லா ஒரு சிறந்த நிறுவனம். அல்லாஹ் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட சந்தோஷப்படுகின்ற முழுமையான நிறுவனம். எனவே அல்லாஹ் வரையவன் இந்த நிறுவனத்தை மேலும் 100 ஆகியவற்றுக்கு பல்வேறு முறைகளை பல்கி பெருகி உலகளாவிய நிலைகளை இது முன்னுதாரணமாக மாதிரியான நிறுவனமாக அமையும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி துஆ செய்தவனாக அல்லாஹ் அவனை கபூல் செய்து கொள்வானாக. எல்லோரும் இதற்கு உதவியாக செய்கின்ற உதவிகளை இதற்கு பெரும் உதவி அதை பேசுவதற்கு நேரங்களை பேசலாம். நம்முடைய நன்மைகள் ஓதி நீங்கள் உணர்வதை வேண்டாம். இதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள், அவர்கள் உணர வேண்டும், அவர்கள் சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹ் இதை ரொம்ப சிறப்பான ஆக்கி தருவார். சாப்பிட போய் الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وسلم عليه. اللهم اوصل الصلاه وبركاته الى روح النبي صلى الله عليه وسلم وعلى اله صلى الله عليه وسلم الى ارواح اصحاب النبي صلى الله عليه وسلم الى ارواح الانبياء والاولياء والصالحين الصالحين ثم الى روح المشايخ سيدنا مولانا مربينا ومرشدنا الشيخ محمد كمال الدين عليه صلى الله عليه وسلم ثم الى روح المشايخ سيدنا مولانا عارف بالله كوكب الهدى فاتقى رشيد محمد العافية صلى الله عليه وسلم ثم الى روح شيخ المشايخ سيدنا مولانا قطب العالم شيخ الاسلام الحاكم عبد الحسين احمد المدني صلى الله عليه وسلم ثم الى روح شيخ المشايخ سيدنا مولانا قطب الزمان رشيد احمد الغبوري صلى الله عليه وسلم ثم الى روح شيخ المشايخ سيدنا مولانا ابداع الله المهاجر المكين صلى الله عليه وسلم ثم الى روح شيخ المشايخ سيدنا مولانا نور محمد الدعاء ثم إلى روح شيخ المشايخ سيدنا مولانا عبد القدوس البكوي صلى الله عليه وسلم ثم إلى روح شيخ المشايخ سيدنا مولانا قطب الدين بخطيئة الكاتب روح صلى الله عليه وسلم ثم إلى روح شيخ المشايخ سيدنا مولانا الشيخ علاء الدين أبو وليد الصالحين ثم إلى روح شيخ المشايخ سيدنا مولانا حضرت صلى الله عليه وسلم ثم إلى روح شيخ المشايخ سيدنا مولانا الشيخ الهند خواجة معين في تسجيل ثم إلى أرواح جميع المشايخ الطريقة يا الله يا رحمن يا رحيم. اللهم ببركتك وبحرمتك نبر قلوبنا بنورك يا الله، نبر قلوبنا بنورك يا الله. اللهم املأ قلوبنا بمحبتك يا الله، محبة نبيك يا أكرم الأكرم يا أرحم الراحمين. صلى الله عليه وسلم على خير خلق سيدنا مولانا محمد وعلى آله أجمعين برحمتك يا أرحم الراحمين. صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. صلى الله على محمد وعلى آله وسلم. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
இருக்கக்கூடிய நாயகத்தில் கண்ணியமான முதலிருந்து ஏற்பாடு செய்கின்ற அதையும் தனத்துடன் எனக்கு படிவாங்க. உடனடியாக விருந்துக்கு செல்லுமாறு இன்னிக்கிட்டே இருக்காங்க. இவர் தான் ஹாப்ஸா. உங்கள் பேர் என்ன ஹாப்ஸா? பேர் தானங்க கேட்குறேன். ரிஸ்வானா? முகமது ரிஸ்வான்.